நமக்கு வந்து கலகலப்பா படம் பார்க்கணும் அப்படின்னா இவரோட படம் தான். டார்க் ஹியூமர் காமெடி மூலமா நமக்கு ஒரு மிகப்பெரிய ரெமெடி கொடுக்கக்கூடிய டாக்டர். பட் ஸ்டில் வாழை அவரை வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, அவர் என்ன பேச போறாரு அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கு. அப்படிப்பட்ட என்றைக்குமே நமக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெய்லர் ஆகட்டும், டீசர் ஆகட்டும், ஒரு சாங் ஆகட்டும், எந்த ரிலீஸ் ஆகட்டும், அவர் இத்தினோண்டு ஒரு சின்ன ரீல்ஸ் ஆகட்டும், வீடியோ வந்தாலே போதும், நெல்சன் ஃபேன்ஸ் ஹிட் லைக் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய டைகர் கா ஹுக்கும் நெல்சன் திலீப் குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு யாரையும் காணும், நான் எல்லாரும் முன்னாடியே பார்த்துட்டேன், பின்னாடி ஓகே ஓகே மாறி ரொம்ப சாரி. ஆக்சுவலாக நிறையா பேசணும்னு நினச்சேன். அப்போ மிஷ்கின் சார் பேசின உடனே டோட்டலாக பிளாக் அவுட் ஆயிடுச்சு. மாறி வந்து இந்த படம் ஆக்சுவலாக பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு எதுக்கே என்ன எதுக்கே கூப்பிட்றேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் வாங்க இந்த படத்தை பற்றி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். சரி ஓகே அப்படின்னா, அதே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைன்னா நீ எழுதி கொடுப்பீங்களா அந்த மாதிரி கேட்டேன். இல்லை நீ என்ன சொல்கிறத பேச அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனேன். நான் வந்து ஆக்சுவலாக படம் பார்க்க போகும்போது மாறி படம் எல்லாமே ஒரு எமோஷ்னல் லேண்டிங் பயங்கரமாக இருக்கும். அதான் கேட்டேன், ரூமில் சாத்தி வச்சு அளவு விடுவேன் என்ன அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் வந்து இது என்னோட பயோகிராஃபி தான் அப்படின்னாரு. எனக்கு அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பரவாயில்லையே, அவரோட பயோகிராஃபி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி. சரி, அப்போது ஆள் பார்த்தா நான் இப்போ படம் பார்க்கறது வேற, நேரில் பேசுகிற மாதிரி வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப சீரியஸான ஆள் போல இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப ஜாலியான ஆள் ஒரு மாதிரி சீரியஸாக இருக்காப்புல. ஸோ வந்து சரி ஓகே, இவரோட இதுனா அதுவும் சின்ன பசங்கன்னா பார்த்தாலே தெரியுது ஏதோ கிரைம் தான் லைட்டாக வாய்ப்பு இருக்குது சொல்லி அங்கே போய் படம் பார்த்தா படத்தில் வந்து அப்படியே பொறுமையாக ஆரம்பித்து அந்த ஃபஸ்ட் எடுத்து இந்த டீச்சர் கர்ச்சிப் எடுத்தாப்புல. ஆக்சுவலாக பார்க்கும்போது அந்த வாழை மரம் எல்லாம் தூக்கிட்டு போகிறது, அந்த வாழைக்கோலெல்லாம் தூக்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காப்புல போல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போதே அந்த டீச்சரையும் அந்த பையனையும் பார்க்கும்போது டேய் ஜாலியாக இருந்திருக்க அந்த மாதிரி எனக்கு வந்து டோட்டலாக நான் அந்த கதைக்குள்ளே போயிட்டேன். அது பார்த்தா எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு அந்த லைஃப்பில் ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது வந்து ஒரு சைடு அதில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே அந்த எமோஷன் எல்லாமே புரியுது. பட் அதர் சைடு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. அவருக்கும் அந்த சின்ன பையன் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறது, அவங்க ஸ்கூலுக்கு போகிறது, இங்கே அந்த நமக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னாலே இங்கே போக மாட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு ஜோனில் நான் இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாகவே பாய் ஸ்கூலு, ஒரே மாஸ்டர்ஸ் அப்படி தான் சார் தான் இருப்பார் எப்போவுமே. மிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்தவுடனே அங்கேயே போயிடும், அப்படியே பாஸ் ஆகிடுவாங்க. ஸோ இவர் வந்து கரெக்டாக அந்த டீச்சருக்காக ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே ஏதோ நல்லபடியாக இருந்திருக்காரு அப்படின்னா. இப்போது மிடில் ஸ்கூல் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் ஹை ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி இருக்குது, காலேஜ், நிறைய டீச்சர்லாம் இருந்திருப்பாங்க. எதுவுமே சாதாரணமாக கடந்து போன மாதிரி தெரியல. பட் இதை இவ்வளோ சந்தோஷமாக இந்த மாதிரி நிறைய அந்த ஃபன் மொமெண்ட்ஸோட இந்த படத்தை வச்சிருக்கிறது வந்து அந்த படத்தில் என்ன சொல்கிறது, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டருக்காக இந்த படம் இருக்குமா, இல்லை ஃபுல்லாகவே வந்து ஒரு பதிவாக மட்டுமே இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு மேபி நம்மள மாதிரி கொஞ்சம் ஃபன் எதிர்பார்க்குறாங்களே அவங்களுக்கு வந்து நிறையவே ஃபன் இருக்குது அது உள்ள. ஆனால் இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்களா? கொஞ்சம் அப்போ என்ன ஒரு 10 வயசு இருக்குமா? பையன் வயசா? அதான் பையன் டீச்சரே பார்க்குறா திருப்பி. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபன் சைடும் இருக்குது. பட் அந்த படம் முடியும் போது தான் வந்து அதில் இவ்வளோ ஏன்னா அவர் என்ன மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இவர் ஆல்ரெடி புக்கில் எழுதியிருக்காருறாங்க. நம்ம எங்கே புக்கு படித்தது, நம்ம படித்த புக்கே டோட்டலாக வேறு. ஸோ அதில் எனக்கு தெரியாமல் பார்த்தா கடைசியில் அந்த அப்படி ஒரு எமோஷ்னல் லேண்டிங் அந்த படத்துக்கு இருக்காது. முடித்தோன்னே அதோட ரியல் ஃபோட்டோ பிக்சர் ஒன்று போட்டார். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கொஞ்சம் ஹார்ட் வந்து இன்னும் ஹெவி ஆயிடுச்சு. ஏன்னா அது ரியலாக நடந்த சம்பவம், அதில் ஒரு ஆள் தான் இவர் அப்படின்றது எல்லாமே அதுக்கப்புறம் பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. பட் அந்த சோகத்தோடய வெளியில் வரும்போது திருப்பி நான் டீச்சருக்கே போயிட்டேன். அதனால் எனக்கு ஹாப்பியாகவே கட்டி பிடிச்சி நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்து இதில்